நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சார் வாங்க. அப்பு அம்மு கரெக்டா? ஆமா சார். பாப்பா இப்படி வாமா. சாரி, நம்ம ரெண்டு பேருக்கும் ஹைட் சரியா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி நிப்பாட்டினேன். அப்பா அம்மாவுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னா? யாரும் சொல்லிலாம் கொடுக்கல. அப்ப நீங்களாவே எடுத்த முடிவா இது? ஆமா. அப்படின்னா அது போய் யாரோ பின்னாடி இருந்தா உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. எங்ககிட்ட யாரும் சொல்லி கொடுத்து நாங்க செய்யல. ஆனா இந்த சின்ன வயசுல இப்படி எல்லாம் தோன்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. சார் நீங்க பேப்பர்லாம் படிக்கிறது இல்ல? என்னம்மா இப்படி கேக்குற? குழந்தைங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க தானே. ஃப்ரெண்ட்ஸ் விளையாட சேர்த்துக்காதனால ஒரு பொண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காதானே, அது ஃபேஸ்புக் வரைக்கும் வந்திருக்கு. சார் அதை பார்த்தது இல்லையா? குழந்தைங்களோட கம்ப்ளைண்ட்க்கு போலீஸ் உடனடியாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு எதிராக கேஸ் கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் தப்பா தெரியல? குழந்தைங்களோட தேவைய அப்பா அம்மா ஏத்துக்கல அப்படின்னா அப்ப குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? நீங்களே பதில் சொல்லுங்க சார். அதனாலதான் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் சார். எங்களோட அப்பாவும் அம்மாவும் சட்டப்படி கல்யாணம் பண்ணவே இல்லை. அதனால அவங்க நினைச்சா எப்போ வேணாலும் பிரிஞ்சு போகலாம். அப்போ எங்க ரெண்டு பேரும் லைஃபுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு? அப்படி பிரிஞ்செல்லாம் போக மாட்டாங்க. நீங்க அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? இப்படி கேட்டா அதுக்கு தான் சொன்னேன் சார். உங்களால கூட எங்க பேரண்ட்ஸ் விஷயத்துல ஒரு கேரண்டி கூட தர முடியல. அப்புறம் நாங்க எப்படி நம்புறது? ஷூர். இந்த விஷயத்துல எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். அதனால தான் நாங்க இங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கவா? ஒருவேளை டாக்டர் பாலுவும் டாக்டர் உமாவும் பிரிஞ்சு போனா கூட குழந்தைங்களா இருக்கிற அப்புவையும் அம்முவையும் அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்கல்ல? பிள்ளைங்க மேல அவ்வளவு பாசம் இல்லாதவங்களா அவங்க? பாசம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எங்க மேல உயிர். பின்ன என்னம்மா பிரச்சனை? அவங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்கல்ல? விட்டுட்டு போக மாட்டாங்க. பின்ன என்ன? அவங்க ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சிருவாங்க. ஏன்னா அப்பா அம்மாவையும் அம்மா என்னையும் எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாங்க. ஓ, அதான் பிரச்சனையே. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்பேன்னு அடம் பிடிங்க. ஒன்னு உங்க அம்மா கூட, இல்லன்னா உங்க அப்பா கூட. சார் உங்களுக்கு விவரம் பத்தலன்னு தோணுது. நாங்க ரெண்டு பேரும் அம்மாக்கு சப்போர்ட் பண்ணா அப்பா எங்க கூட இருப்பாரா? இல்ல நாங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணா அம்மா எங்க கூட நிப்பாங்களா? அது கண்டிப்பா நடக்காது. ஏன் நடக்காது? அப்பாவும் அம்மாவும் குழந்தைங்களோட தானே இருக்கணும். அது கண்டிப்பா வேணும். லிவிங் டுகெதரா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்பாக்கும் அம்மாக்கும் எப்போ வேணாலும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்பா அம்மா கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு அவங்க தர்றதுக்கு கடமை இருக்குல்ல. அப்பா அம்மாவோட பணம் மட்டும் இல்ல, அன்பும் எங்களுக்கு உரிமையானது தானே. அதுக்கு ஒரு கேரண்டி வேணும் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ரெண்டு பேரும் ஏற்கனவே பேசி வச்சுட்டு வந்திருப்பீங்க போல. போலீஸ் அங்கிள், நீங்க எப்படியாவது எங்க அம்மாவையும் அப்பாவையும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா போதும். சார் சும்மா சிரிக்காதீங்க. தன்னோட அப்பா அம்மா லிவிங் டுகெதரா இருந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லும்போது அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியாது. புரியுது புரியுது. சார் இத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டேன். இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு நம்ம கட்டிடுவோம். தேங்க்யூ சார். ஐயோ, என்ன சார்னெல்லாம் கூப்பிட வேண்டாம், அங்கிள்னு கூப்பிட்டா போதும். சாருன்னு ஒரு மரியாதைக்காக தான் கூப்பிட்டேன். ஓ அப்படி. நான் அன்னைக்கு ஜோசியர்கிட்ட போனப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. உன்கிட்ட சொன்னனே, கடவுள் ஆசீர்வாதத்தோட நீங்க வாழ்க்கைய ஒண்ணா ஆரம்பிக்கல. அதோட சில தோஷங்கள் உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும். கடவுளை சாட்சியா வச்சு பாலு உன் கழுத்துல ஒரு மஞ்சத்தாலி கூட கட்டல. அதுவும் ஒரு தோஷம்தான். ஒரு சில சடங்குகள்ல உண்மையும் இருக்குல்ல. இப்ப குழந்தைங்க மூலமா அந்த கடவுள் சேர்த்து வைக்கிறாரு.
இங்க பாரு உமா, அன்னைக்கு செஞ்சு பார்க்க முடியாத உங்க கல்யாணத்தை இப்ப நாங்க பார்க்கலாம் இல்லையா? பாலு இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார் அத்தை. பாலு வேணான்னு சொல்றதும் தப்பு ஒண்ணும் இல்ல அத்தை. இத பாரு, அவனுக்கு பக்குவமா சொல்லி புரிய வை. இந்த விஷயத்துல வெக்கப்பட என்ன இருக்கு? பாலு இப்பவே ஒரு மாதிரியா தான் இருக்காரு. குழந்தைங்களோட நல்லதுக்கு தானே செய்றோம். பாலு கிட்ட நீ கொஞ்சம் பேசி பாரு. ஆமா, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அப்புறம் தான் நாங்க கிளம்புவோம். நீ போ. போவுமா, போய் தைரியமா பேசு. பசங்க 2 பேரையுமே ஆளை காணோம். அவங்க எதிர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. தேவிகாவை போய் கூட்டிட்டு வர சொல்றேன். பாலு இதுக்கு ஒத்துக்குவான்னு தோணல. குழந்தைங்க இப்படி ஒரு டிமாண்டை வைக்கும்போது எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதையும் மீறி இது நடக்கணும்னு நான் ஏன் ஆசைப்படுறேன்னு உனக்கு புரியுதாமா? யார்கிட்டையும் எந்த கோவமும் வைராகியமும் வச்சுக்காதவனா. ஆனா அந்த மகேஸ்வரி விஷயத்த மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டேன். என் புத்திசாலி புள்ள டாக்டர் ஆனா கூட வீட்டு வேலை செய்யறவளோட புள்ளையதான் எல்லாரும் பாக்குறாங்க. நான் நிறைய வீட்டு வேலை செஞ்சுதான் என் புள்ளைய படிக்க வச்சேன். அதுல எனக்கு கௌரவ குறைச்சல்லாம் இல்லை. ஒரு வீட்டு வேலை செய்யறவளோட பையன் கூட தான் பொண்ணு ஓடி போனதுதான் மகேஸ்வரியோட கோவத்துக்கான முதல் காரணம். அந்த ஒரு காரணத்துக்காகவே என் புள்ளைய அவங்க டெய்லி டார்ச்சர் பண்றாங்க. ஒரு முறை கூட அவங்க பேச்சுக்கெல்லாம் நான் பதில் பேசாம இருந்தேன். அதுக்கு உமாதான் காரணம். உமா அந்த அம்மா வயித்துல பிறக்க வேண்டிய பொண்ணே கிடையாது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் பழி வாங்கணுங்கிற வெறியோட இருக்கிற அந்த மகேஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தணும். வீட்டு வேலைக்காரியோட பையனுக்கும் அந்த மகேஸ்வரியோட பொண்ணுக்கும் சட்டப்படி மறுபடியும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிய வரும்போது அந்த மகேஸ்வரி நில குலைஞ்சு போயிடுவா. மனசுக்குள்ள இருக்கிற அந்த கௌரவ பிரச்சனை அவளை நிம்மதியா இருக்க விடாது. அந்த தண்டனையாவது அவளுக்கு கிடைக்கணும். அதுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்றேன். என்னம்மா பாக்குற? பாலுவோட அம்மா தான் இப்படி பேசுறாங்களான்னு பாக்குறேன். என்னதான் பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள கோவ நெருப்பு அப்படியே தான் இருக்கும். சின்ன சின்ன பழிவாங்கல் படலம் எல்லாம் நாம செஞ்சாகணும். ஏன்னா முள்ள முள்ளால தான் எடுக்கணும். பசங்க இன்னைக்கு பூரா இங்கே வரவே இல்லையே. பாஸ் என்ன சொன்னார்னா, குழந்தைங்க எப்பவும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், கண்ட்ரோல் போயிடக்கூடாதுன்னாரு. குழந்தைங்களை என்ன பண்ணலான்னு உன் பாஸ் நினைச்சிட்டு இருக்காரு? பணம் கிடைக்குங்கிறதுக்காக எதை சொன்னாலும் நான் செஞ்சிட மாட்டேன். அக்கா, தேவிகான்னு நினைக்கிறேன். உள்ள வா. குழந்தைங்க எங்க? குழந்தைங்களா? ஆமா, அப்பாவும் அம்மாவும். அவங்க வீட்டுல இல்லையா? இல்லையே, அதான் நான் இங்க தேடி வந்தேன். ஐயோ, இங்க வரலையே. இங்கேயும் வரலையா? இல்லையே, குழந்தைங்க இங்க வரவே இல்லையேன்னு இப்பதான் பேசிட்டு இருந்தோம். அவங்க எங்க போயிட்டாங்க? ஐயோ, அவங்க இங்க இருக்காங்கன்னு தான் அங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அவங்க இங்க வராம வேற எங்கேயும் போக மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க இங்க வரவே இல்ல. முன்ன பின்ன தெரியாத இடத்துல வேற எங்க போயிருப்பாங்க? கடவுளே, 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? ஐயோ, உண்மை சொல்லு, குழந்தைங்களை எங்க கடத்திட்டு போனீங்க? கடத்திட்டு போனா உனக்கு தெரியாம உன்னோட பாஸ் எதையும் செய்ய மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பேசுற நீ? நீங்க 2 பேரும் அதை பத்தி தானே பேசுவீங்க. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. அப்படி ஒரு பிளானே கிடையாதே. அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. குழந்தைங்களை உன் பாஸ் ஏதாவது பண்ணிட்டாருன்னா மாட்ட போறது நம்ம 2 பேரும் தான். நம்மள யாரும் காப்பாத்த மாட்டாங்க. குழந்தைங்களை காணோன்னு அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. போலீஸ் வந்தா முதல்ல சந்தேகப்படுறது நம்மளே தான் இருக்கும். போலீஸ்க்கு முன்னாடி நம்ம நடிப்புல எடுபடாத. அவங்க நம்மள கூட்டிட்டு போய் உண்மையை வர வச்சிருவாங்க. நாம இங்க எதுக்கு வந்தோம்னு சொல்ல வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் உள்ளதான் இருக்கணும். நம்ம கல்யாணத்தை பார்க்க ஹேமாவும் அத்தையும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் குழந்தைங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்றாங்க. மத்தவங்க சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கறனால தான் அவங்க இவ்வளவு அடம் பிடிக்கிறாங்க. அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல? என்ன நியாயம்?
ஒரு தாலி கயிறோட பலத்துல தான் இங்க இருக்கிற குடும்பம்லாம் நடக்குதா? அவங்க நம்ம முடிவை தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம முடிவு என்னன்னு உனக்கு தெரியாதா? சொல்ல வேண்டியதானே? எப்படி சொல்றதுன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் நடந்தா நல்லா இருக்கும்னு உனக்கும் தோணுதில்ல? பாலு, தாம்பத்திய வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நாம வைக்கிற அன்புலையும் நம்பிக்கையிலையும் தான் இருக்கு. மற்றபடி வேற எதுலயும் இல்ல. நமக்குள்ள இருக்கிற காதலை நிலைநாட்டுறதுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? குழந்தைங்களுக்கு புரிய வைக்க. என்னாச்சு அங்கிள்? ஒன்றும் இல்லை. அம்மா கால் பண்ணி உங்களை ஏதாவது திட்டிருப்பாங்க. அதானப்பா? உடம்புல வேத்திருக்கு. டேப்லெட் எதுவும் எடுத்துக்கலையா? இல்லை, நான் அதை மறந்துட்டேன். நீங்க சொல்லணும்லப்பா. எங்க அது வச்சிருக்கீங்க? உள்ளதாமா இருக்கு. ஷோ, செக்அப் பண்ணி 3 மாசம் இருக்கும்ல? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அதனால தான். பிரச்சனை வராம இருக்க தானே செக்அப் பண்றோம். இந்தாங்கப்பா, மாத்திரையை போடுங்க. மெடிசன் சாப்பிட மறந்துடாதீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல. அப்புறம் குழந்தைங்க கூட நீங்க விளையாடுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அவங்க கூட விளையாடும் போது தான் நான் எல்லா பிரச்சனையும் மறந்து போயிடுறேன். உடம்பையும் பார்த்துக்கிட்டா தானே நீங்க இதெல்லாத்தையும் செய்ய முடியும். இல்லைன்னா அக்கா, குழந்தைங்க வரலையா? அப்பவும் அம்மும் அங்க போகலையா? என்ன, அவங்க வீட்டுக்கு போகலையா? அப்புறம் எங்க போனாங்க? அது குழந்தைங்க எங்கேயாவது விளையாட போயிருப்பாங்க. பாலு, மீனு, மீனு, என்ன? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு. ஏ, என்னாச்சு? டாக்டர் வீட்டு வாசல்ல போலீஸ் நிக்குது. கடவுளே, இப்ப என்ன பண்றது? நீங்க தானே டாக்டர் பாலு அண்ட் உமா? எஸ் சார். என்ன விஷயம்? உங்க 2 பேர் பேர்ல ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஆமா, என்ன கம்ப்ளைண்ட் சார்? ரொம்ப சீரியஸான கம்ப்ளைண்ட். சார், நீங்க சொல்றது எதுவும் எங்களுக்கு புரியல. யாராவது வேணும்னு எங்களை பிரச்சனையில மாட்டி விட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, இது ஒன்றும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கான கம்ப்ளைண்ட் கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ணவங்க ஜெனூன் பார்ட்டி. ஆமா, நீங்க மேரிடா? ஆமா, எங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. உங்க மேரேஜ் லீகல் தானே? நாங்க லிவிங் டுகெதரா இருக்கோம். அதுவும் லீகல் தானே சார்? ஆமா, நீங்க எப்போ வேணாலும் உங்க உறவை முடிச்சுக்கிட்டு புது உறவை தேடி போலாம். 2 குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு குழந்தைய கூட்டிட்டு போயிடலாம். இல்ல ஒரே இடத்துல கூட அந்த குழந்தைங்க வளரலாம். அதுவும் இல்லைன்னா பணம் கட்டி ஹாஸ்டல்ல எங்கேயாவது கூட அந்த குழந்தைகளை சேர்த்து விட்டுறலாம். பாலு, உங்க சொத்து பத்து மேல அவங்களுக்கு உரிமை இருக்கும். என்ன, அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழ முடியாது, அது மட்டும்தான் குறையா இருக்கும். மற்றபடி எல்லா வசதிகளும் நீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இருங்க சார், நான் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறமா நீங்க பேசுங்க. நீங்க உங்க விருப்பப்படி தாராளமா பிரிஞ்சு போகலாம். அது உங்களோட விருப்பம். லிவிங் டுகெதரால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னைக்காவது நீங்க உங்க பசங்களுக்கு இருக்கிற உரிமையை பத்தி நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்கு அப்பா அம்மாவோட சொத்து பத்துல மட்டும் கிடையாது, அன்புக்கும் ஆதரவுக்கும் வாழ்நாள் முழுக்க உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல. அந்த உரிமை அவங்களுக்கு எப்பவும் வேணும்னு தான் உங்களுக்கே தெரியாம உங்க குழந்தைங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக என்ன தேடி வந்தாங்க. டாக்டர் பாலு அப்புறம் டாக்டர் உமாவுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணது உங்க அப்பாவும் அம்மாவும் தான். குழந்தைகளை நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கோம், அவங்கள கூட்டு வாங்க. குழந்தைங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வர்றது இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. ஆனா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி குழந்தைங்க போலீஸ் ஸ்டேஷன் தேடி வர்றது இதான் முதல் தடவை. தேவையில்லாம குழந்தைங்களை திட்டாதீங்க. அவங்க 2 பேரும் அவ்வளவு ஸ்மார்ட். அப்போ அம்மா, என்னப்பா இதெல்லாம்? விடுங்க, வா அம்மு. அம்மு, அப்போ போப்பா. குழந்தை மனசுல கள்ளம் இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது உண்மைதான்.
அவங்க சொன்ன சில விஷயங்கள் என் மனசுல பதிஞ்சிருச்சு. அவங்களுக்கும் உங்க 2 பேரோட அன்பும் ஆதரவும் தேவை. நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா அவங்களும் உங்களை பிரிஞ்சிருவாங்களோன்னு பயப்படுறாங்க. சார், யாரோ குழந்தைங்க மனசை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்களே அவங்க சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன, அவங்க பிஞ்சு மனசுல ஏற்பட்ட சந்தேகத்தை சீக்கிரமா நீங்க தீர்த்து வைங்க. என்ன சொல்றீங்க? அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக ஃபார்மாலிட்டியா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடத்துங்க. குழந்தைங்களுக்காகத்தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பண்றது தப்பே இல்லைன்னு தான் தோணுது. சின்ன வயசுல அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு யானையாவும் முயலாவும் நம்ம நடிச்சது இல்ல, அந்த மாதிரி நீங்க நடிச்சா போதும். இல்லைன்னா உங்க குழந்தைங்க அவங்க எடுத்த முடிவில் இருந்து கண்டிப்பா பின்வாங்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியாம என்னை தேடி ஸ்டேஷன் வந்துட்டாங்கல்ல, இனிமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கண்டிப்பா நம்மளால யூகிக்க முடியாது. இந்த காலத்துல பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் குழந்தைங்களை பத்தி தான். போலீஸ் அங்கிள், அப்பா அம்மா கல்யாணத்துக்கு நாங்க உங்களையும் இன்வைட் பண்ணுவோம், வந்துருங்க. கண்டிப்பா. பாய் பாய். கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். இது குழந்தைங்க உங்களுக்கு எதிராக கொடுத்த கம்ப்ளைண்ட். இதை பொறுமையா உட்காந்து படிச்சு பார்த்துட்டு நல்ல ஒரு முடிவை எடுங்க. அப்ப நான் கிளம்புறேன் சார். ரெஸ்பெக்டட் போலீஸ் சார், நான் அப்பு 5th ஸ்டாண்டர்ட், அம்மு 2nd ஸ்டாண்டர்ட். நாங்க டாக்டர் பாலு, டாக்டர் உமாவோட பசங்க. எங்க பேரண்ட்ஸை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. லிவிங் டுகெதர்ல லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்க பேரண்ட்ஸோட லைஃபை நினைச்சாதான் எந்த செக்யூரிட்டியுமே இல்லாத மாதிரி இருக்கு. என் பேர பசங்க சிங்க குட்டிங்க, பாராட்டியே ஆகணும். பசங்கன்னா இப்படிதான் இருக்கணும். இப்படி எல்லாம் நடக்கும்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா லைஃப்ல? இல்லையா? அது இல்ல, இருந்தாலும் வேற யாருக்கும் தெரியாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது பெரிய தப்பு தான். அதே மாதிரி அப்பா அம்மா மேல கேஸ் கொடுத்தது ரொம்பவும் பெரிய தப்பு தான். ஆமா, ஆனாலும் ரொம்ப ஓவரா பண்றீங்க. கண்டிப்பா. இதெல்லாம் நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாத்தாவும் பாட்டியும் நடத்தி வச்சிருக்கணும். அப்பா அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போக தேவையே இருந்திருக்காது. அப்பாவும் அம்மாவும் என்னைக்கும் எங்க கூடவே இருக்கணும்ன்றது எங்களோட ரைட்ஸ். நாங்க இப்ப உங்க கூட தானே இருக்கோம். இதுக்கப்புறம் என்ன கேரண்டி? நேத்து கூட நீங்க அப்பா கிட்ட சொன்னதை நான் கேட்டேனே. நான் பிரிஞ்சு போயிருவேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க நினைச்ச நேரத்துல சண்டை போட்டு பிரிஞ்சிருவீங்க. எங்களுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக உங்க விஷயத்துல எந்த குறையும் இருக்காது. அதான் நாங்க ஒரு தடவை பார்த்தோமே, நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சிடும் என்னையும் அம்மாவையும் பிரிச்சிட்டீங்களே. நீங்க அப்பவும் நாங்க உங்களை கைவிடலையே, நீங்க எங்க கூட தானே இருந்தீங்க. ஆனாலும் எங்களுக்கு அது பத்தாது. அப்பாவும் அம்மாவும் எங்க கூட தான் எப்பவும் இருக்கணும். எங்களுக்கு 2 பேரோட அன்பும் தேவை. அம்மாவோட அன்பும் அப்பாவோட அன்பும் ரெண்டும் வேற வேற. அது எங்களுக்கு ஒன்னா கிடைச்சாகணும். கேரண்டியா அதை தர முடியும்னா 2 பேரும் ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ நீங்க இதை ஏத்துக்கலனா நாங்க போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்ல, நாங்க கோர்ட்டுக்கும் போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு. குழந்தைங்க உரிமை கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேணானா 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீ வாமு. பாலு, நாம இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இது பாரு, இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் இல்ல. நீயும் பாலுவும் கலந்து பேசி சீக்கிரம் ஒரு முடிவெடுங்க.
இல்லனா குழந்தைங்க என்ன செய்வாங்கன்னே சொல்ல முடியாது. இவ்வளோலாம் செஞ்சிருக்காங்கன்னா அவங்க இதுக்கு மேலேயும் செய்வாங்க. உமா பாலு கிட்ட ஒரு முறை பேசிடுமா, இல்லனா பசங்களே எதிரிகளாயிடுவாங்க. பாலு கிட்ட நீ இன்னொரு தடவை பேசி பாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, குழந்தைங்களுக்கு அவங்க நினைச்சது நடந்தாதான் பெண் வாங்குவாங்கன்னு. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணியே ஆகணும். பாலு, பசங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நாம நினைச்சு பார்த்தோமா? நேத்து வரைக்கும் நம்ம குழந்தைங்க சும்மா அடம் பிடிக்கிறாங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாரு, அவங்க அவங்களோட ரைட்ஸ்க்காக போராடுறாங்க. இந்த விஷயம் இப்போ அந்த லெவலுக்கு போயிடுச்சுல்ல. அப்பா அம்மாவோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ஒரு செக்யூரிட்டி வேணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாங்கல்ல. நம்மளோட அப்பாவும் அம்மாவும் இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு எப்போவாவது நினைச்சிருக்கோமா? பாலு, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குற விஷயம் இல்ல. உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் குழந்தைங்களுக்கும் தெரியுது. ஜஸ்ட் அவங்க கூகுள்ல செக் பண்ணாங்கன்னா அவங்க சந்தேகம் எல்லாமே சரியாயிடும். இதுக்கு மேலேயும் நீ முடிவு பண்ணலன்னா அடுத்து நம்ம குழந்தைங்க என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நமக்கே தெரியாது. இது வரைக்கும் நாங்க பண்ண எல்லா விஷயத்தும் சக்சஸ் தான். இனி அதே மாதிரி அடுத்த பிளான்லயே ஜெயிக்கணும். பசங்களா, எடுத்து வை, எடுத்து வை. அப்பா அம்மா பேர்ல கேஸே போட்டுட்டோன்னு திமிரா என்ன? 2 பேருக்கும் தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஹலோ, புரட்சிக்காரங்க எங்க முகத்தை பார்த்து பேசுறதுக்கு என்ன இவ்வளவு பயம்? தைரியம் இருந்துச்சுன்னா எங்க முகத்தை பாரு. பாரு, தைரியம் இருந்தா பாரு. சரி, நீ பாரு. ஓ, பாராட்டியே ஆகணும். உங்க 2 பேருக்கு நடுவுல நான் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டுமா? கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறியா? ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான். தேங்க்யூ. அப்பா அம்மாவோட அன்பு குழந்தைங்களோட உரிமை அப்படின்னா, குழந்தைங்களோட அன்பும் அப்பா அம்மாவுக்கு உரிமை தானே? அது எங்களுக்கும் கிடைக்கணும்ல. அது கிடைக்கலன்னா நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். ஆனா அதுக்கு பதிலா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பை நாங்க தட்டி பறிச்சு வாங்குவோம். அப்படிதானே உமா? இனி நீங்க 2 பேரும் எங்க கையில இருந்து தப்பிக்கலான்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. பசங்க என்னதான் பண்ணாலும் பெத்தவங்க பொறுத்துக்கிறது பசங்களுக்கு பயந்துலாம் இல்ல, அவங்க மேல இருக்கிற அன்புனாலதான். அன்பு இருந்திருந்தா நாங்க சொன்ன விஷயத்தை நீங்க செய்யாம தானே இருக்கீங்க. அம்மா கோகே தான், அப்பா தான் மலுக்கு நிக்கிறீங்க. ஓஹோ, அப்படின்னா இப்ப கேட்டுக்கோ. குழந்தைங்க பிடிவாதமா இருந்ததுனால அப்பா தோத்து போய் பின் வாங்கிட்டேன். 2 பேரும் சொன்ன மாதிரியே அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். என் 2 பசங்க மேலயும் சத்தியம். உங்க அம்மாவுக்கு இன்னும் நம்பிக்கை வரலையோ? பக்கத்துல வாடி. உங்க 2 பேர் மேலயும் எனக்கு கோவம் தான். சாப்பிடாம என்ன ரொம்ப வருத்தப்பட வச்சிட்டீங்க. பேச மாட்டேன் போங்க. யாரு சொன்னாங்க உங்ககிட்ட நாங்க சாப்பிடலன்னு? 3 வேளையும் நல்லா தான் சாப்பிடுறோம். கொஞ்சம் சைடு வாங்க. பாரு, 2 பேரும் கில்லாடிங்க தான். ஐயோ, அப்ப எல்லாமே நடிப்புதான். எங்களை போட்டு என்ன பாடுபடுத்திட்டீங்க? குழந்தைங்களை காணோன்னு விசாரிக்கிறதுக்காக தான் போலீஸ் வந்திருக்காங்க. சந்தேகமே இல்ல, அவங்க இங்கேயும் வந்துருவாங்க. நம்ம 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க.
நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு தானே இங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை பத்தி எல்லா விஷயமும் வெளியே வந்துடும். இனி என்ன செய்யறது? வேற என்ன பண்றது? ராத்திரியா இருந்தா இங்க இருந்து ஓடி தப்பிச்சிடலாம். பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்க கூடாது. நீயும் பாஸும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்திட்டீங்கன்னு நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன். நம்ம மட்டும் இல்ல, அவனும் மாட்டட்டும். கடவுளே, இதோ போலீஸ் வந்துட்டாங்க. நீ போய் டோர் ஓபன் பண்ணு. நல்லா இருக்கே, நான் போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கவா? நீ போய் தோற, இல்லனா 2 பேரும் மூட்டை கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. போ, போய் கதவை தோற. ஹாய் ஹாய். செல்லக்குட்டி, நாங்க கேட்டதுக்கு அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்றேன்னு அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. உங்களை காணோம்னு சொன்னாங்க. ஆமா, போலீஸ் எதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க? அவங்களாம் வரல, அவங்க எங்களை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. எதுக்கு? அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க நாங்க அப்படி ஒரு கேம் விளையாட வேண்டியதா போச்சு. நாங்க யாருக்கிட்டயும் சொல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் அங்கிள் எங்க கூட எங்க வீட்டுக்கு வந்து பேசினாரு. ஒத்துக்கலன்னா நாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம்னு சொன்னேன். ஒரு வழியா அவங்க கல்யாணம் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நீங்க 2 பேரும் கில்லடிங்க தான் போங்க. எங்க கிட்ட கூட சொல்லாம நீங்க இப்படி ஒரு வேலையை செய்வீங்கன்னு நாங்க கனவுல கூட நினைக்கல. ஹலோ. சரி சார், ஓகே, அப்படியே பண்ணிடலாம். சரிங்க சார். இனி அப்பாவும் அம்மாவும் என்னதான் நடந்தாலும் அவங்க முடிவுல இருந்து மாறாம இருக்க நீங்க இன்னொரு காரியம் செய்யணும். அது என்னது? 2 பேரோட போட்டோ வீட்ல இருக்குல்ல, இருக்கு. அப்போ ஒரு வேலை செய்யுங்க. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? புரிஞ்சிருச்சு. ஆமா, அத பண்ணிட்டா நீங்க ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அது நாங்க பண்ணிடுறோம். வாமு. ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒரு தடவை நம்ம தடுத்து நிறுத்தின பாலு உமாவோட கல்யாணம் மறுபடியும் நடக்க போகுது. தாலி கட்ட போறாங்களா? தாலி கட்டுறது மட்டும் இல்ல, சம்பிரதாயம் சட்டப்படி அவங்களோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு முடிவு பண்ணியாச்சாம். ச்சே, 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட கல்யாணத்தை கிராண்டா பண்ணிக்க போறாங்களா? இன்னும் உங்களால நம்ப முடியல? இதை எப்படிடா நம்ப முடியும்? கல்யாணத்தை பத்தி தெரிஞ்ச யாராச்சும் 2 குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? திடீர்னு கேட்ட உடனே இப்படி எல்லாம் தோணினாலும் இப்ப நான் சொன்னதுதான் உண்மை. என் ஆளுங்க மூலமா தான் நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பாலு உமாவோட எல்லா மூமெண்ட்டையும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு உங்களை இன்வைட் பண்ணுவாங்கல்ல, அப்பதான் நம்புவீங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அங்கிள் தான். அங்கிள் இப்ப நிரந்தரமா அங்கேயே தானே இருக்காரு. உங்க முன்னாடி வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சாலும் அவர் தான் இப்ப வில்லனா இருக்காரு. அங்கிளோட தலைக்கு மேல முடி இல்லைனாலும் மண்டைக்குள்ள மசாலா அதிகமாவே இருக்கு. இப்படிப்பட்டவங்கள தான் வில்லாதி வில்லன்னு சொல்லணும். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? கண்டிப்பா நமக்கு வில்லனா இருக்க போறது உமாவோட அப்பா தான். உண்மையதான் ஆண்டி. இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்துறது உங்களை ஊருக்கு முன்னாடி வச்சு அவமானப்படுத்துறதுக்கும் உங்களை பழி வாங்கினதுக்காகவே இந்த கல்யாணம் நடக்குது.
நம்ம குடும்பத்தோட பாரம்பரியத்தை காப்பாத்துற உங்களை உடைக்கணும் அப்படின்னா நம்ம பாரம்பரியத்தை சுக்குநூறா உடைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு கல்யாணம் நடந்தா நம்ம குடும்பத்தாளுங்க முன்னாடி நம்மளால தலை நிமிர்ந்து நிக்க முடியுமா? அப்ப இது நடக்கவே கூடாது. நாம எப்படியாவது இதை தடுத்தே ஆகணும். அது உனக்கும் ரொம்ப தேவை. அது எனக்கு தெரியும். சம்பிரதாயப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பாலு உமாவோட கல்யாணம் சட்டப்படியும் செல்லும். அதோட மங்கள வீட்டு குடும்ப சொத்துக்கு பாலுவுக்கும் உரிமை கிடைச்சிடும். சொத்து பத்துக்கு மட்டும் இல்ல தீபன், சட்டப்படி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு அப்புறம் உமா கிடைக்கவே மாட்டா. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். அவங்க என்னைக்கும் பிரிஞ்சு போகாம இருக்கவும் அவங்க கல்யாணத்துக்கு சட்டப்படி பாதுகாப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக அங்கிள் விளையாடுற விளையாட்டு இது. நம்மளை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக அங்கிளோட தந்திரம் இது. அந்த தந்திரத்தை நம்ம உடைக்கணும். என்ன பண்ணணும்னு நீ யோசி. என்ன ஆனாலும் இந்த கேம்ல நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் நீ செஞ்சுக்கோ. நான் உன் பக்கம் இருப்பேன். இது போதும். நீங்க என் கூட இருந்தா போதும். இது உண்டு இல்லைன்னு ஆக்குறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் காணுமே. இப்போ வந்துருவாங்க. ஹை, இது வந்துருச்சு. எங்க காணோம்? இரு பார்க்கலாம். குழந்தைங்க முன்னாடி தோத்து பின்வாங்க யாரும் வெக்கப்பட வேண்டாம். குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்கல்ல. அவங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா எனக்கும் உமாவுக்கும் புத்தி எங்க போச்சுன்னு தான் எல்லாரும் கால் பண்ணி கேட்கறாங்க. அது சரிதான். 2 பிள்ளைங்களை பத்தவங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா கேட்க தான் செய்வாங்க. அங்கிள், ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அதுல ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை சொல்லணும். இங்க எங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்றீங்க, பசங்க கிட்ட ஒன்று சொல்றீங்க. குழந்தைங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க, பச்சோந்தி தாத்தான. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? ஜிப்பாக்குள்ள இருக்கிற சோம்பேறியா. அதுதான் கரெக்ட். அதுவும் பொருந்தும். நாம கல்யாண விஷயத்துக்கு வந்துடலாமே. மறுபடியும் மனுஷனோட மானத்தை வாங்குற விஷயம் தான் உங்களுக்கு இப்ப முக்கியமா தோணுதா? பாலு அதுக்காக அப்படியெல்லாம் சொல்லாத. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்னை கூப்பிட்டு வாழ்த்துனாங்க. அது உன்னோட எதிரிகளா இருப்பாங்க. கோவில்ல வச்சு ஒரு தாலியை கட்டுங்க. கடவுளே, அதெல்லாம் வேற பண்ணணுமா? தாலி கட்டலன்னா அப்புறம் என்ன கல்யாணம்? அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன். அதெல்லாம் தேவையில்ல. இன்விடேஷன் லெட்டர் அடிச்சு தான் இன்வைட் பண்ணணும். அங்கிள், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கிளப்பி விடாதீங்க. அதுதானே பசங்களோட முடிவு. கல்யாணத்துக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க ஒருத்தர் அதெல்லாம் வேணுங்கிற ஆசையில பேசாம உட்காந்துருக்காங்க. அப்படியா? ஆமா, எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? சரியா சொன்னேம்மா. இப்படி ஒரு கல்யாணத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியணும். அது சரி. யாருக்குமே தெரியாம குழந்தைகளுக்காக ஒரு ஃபங்க்ஷன், அது போதாதா? ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சு எதுக்காக அசிங்கப்படணும்? அங்க பாருங்க, 2 பேரும் வராங்க. கல்யாணத்தை சிம்பிளா நடத்தலாமான்னு அவங்க கிட்ட கேளுங்க. அவங்களுக்கு ஓகேனா நாம கல்யாணத்தை சிம்பிளா பண்ணிக்கலாம். என்னது சிம்பிளா கல்யாணம் பண்றீங்களா? அப்போ அம்மு, எப்படி எப்படி எங்களோட கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா நடத்தினா பத்தாதா? ஊரு முழுக்க தம்பட்டம் அடிச்சா அப்பா அம்மாக்கு தானே வெக்க கேடு. கல்யாணம் பண்ணாம ஒன்னா சேர்ந்து வாழ்றது தான் பெரிய அசிங்கம். அதை மாத்துறதுக்கு தான் கல்யாணம் பண்ணவே சொன்னோம். இப்ப எல்லாருக்கும் தெரியறதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமா. அப்படின்னா இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதை இப்படி கொடுங்க.
அடே ஜெகஜால கில்லாடிங்களா, உங்களெல்லாம் நாங்க ஒரு வழி ஆயிட்டோம். இனி அப்பா அம்மா கல்யாணத்துக்கு என்னென்ன வேணும்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. அப்படி எங்க வழிக்கு வாங்க. இங்க பாருங்க, இனிமேற் கொண்டு இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது இந்த குட்டி தலைவர்களோட பொறுப்பு. இந்த மெடிசன் சாப்பிட்டுட்டு ஒரு 3 வாரம் கழிச்சு வாங்க. சரிங்க டாக்டர். குழந்தைங்க ஒரு வழி பண்ணிட்டாங்கல்ல, எல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். ஓகே டாக்டர். டாக்டர், பாலு, இந்த உலகத்துல தான் இருக்கீங்களா? இப்படி கனவு காண 2 பேரும் முதல் தடவை கல்யாணம் பண்ணிக்கலான்ற நினைப்பு இருக்கணும். உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. கனவு கண்டது நான் இல்லம்மா, இதோ இவதான் கனவு கண்டுட்டு இருந்தது. சரி, நீ எப்ப வந்த? நான் வந்ததே தெரியலல்ல. நான் இந்த பேப்பரை 2 பேரும் நான் வந்ததை பார்க்கல. இந்த மாதிரி சமயத்துல மனசுக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயங்களை பார்க்கணும் கேட்கணும்னு தானே சொல்லிருக்காங்க. இப்ப என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கிற ஒரு காட்சிய நான் பார்த்துட்டேன். இப்ப பாலு ஆசைப்படுறாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி. வந்து உட்காரு. ஹேமா, உன்னோட அந்த முரட்டு புருஷனையும் கூப்பிடு. அவர் இப்ப முரட்டுத்தனமா இல்ல, மாறிட்டாரு. இப்ப அந்த நல்லவர்கிட்டயும் இந்த அபூர்வமான கல்யாணத்தை பத்தி சொல்லு. எங்களுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் நாங்க ஒரு புது வாழ்க்கைய முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது அப்பவும் அம்மாவையும் மறக்காதீங்க. மகி, நல்லா பாருங்க. 2 குழந்தைங்களை பெத்துக்கிட்ட புருஷனும் பொண்டாட்டிக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தவும் என்ன தோக்கடிக்கவும் நினைச்சிட்டீங்கல்ல? ஏதாவது ஒரு வகையில என்ன தோக்கடிக்கணும்னு அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு பின்னால இருந்து நீங்க நடத்துற நாடகம் தான் இதுன்னு எனக்கு தெரியும். விளையாடாதீங்க. மங்களம் வீட்டு மகேஸ்வரியோட சரிக்கு சரியா போட்டி போடாதீங்க. கோவப்படுத்தினா என்ன நடக்கும் தெரியும்ல? அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே அது தெரியாது. இது நானோ உமாவோ பாலுவோ உருவாக்குன நியூஸ் இல்ல, நம்ம பேர பசங்க செஞ்சது. அப்புறம் பசங்க செஞ்சுட்டாங்களாம். பசங்க பேரை சொல்லி என்ன அவமானப்படுத்த நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆடுற ஆட்டம் தானே எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தானே நீங்க அவங்கள வேற இடத்துல தங்க வச்சீங்க, அடிக்கடி அங்க ஓடியும் போனீங்க. மகி, இதுல எங்க யாருக்கும் எந்த பங்கும் இல்ல. குழந்தைங்களா செஞ்ச வேலை தான் இது. பசங்க தான் இதை செஞ்சிருப்பாங்கன்னு கண்ணை மூடிட்டு நான் நம்பிடுவேனா? இதுக்கு பின்னாடி பெரியவங்களோட புத்தி இருக்கு. அது இந்த தலையில இருந்து தான் வந்தது. மகி, உண்மையை சொன்னா நீ நம்பவே மாட்டல்ல. உனக்கு எப்படி வேணும்னு எப்படி நினைச்சுக்க. நில்லுங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நின்னாகணும். என்னால அதெல்லாம் முடியாது. இது நிக்கலனா பெரிய இழப்பு ஏற்படும். இனி இழக்கிற அளவுக்கு விலை உயர்ந்தது எதுவும் இல்லைங்கிறதுனால எனக்கு அதுல பயமே இல்லை. அப்புறம் பேர பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு ஆசையை சொன்னாங்க, நான் அவங்க கூட நின்னேன். இனிமேல அவங்க கூட தான் நிக்க போறேன். கல்யாணத்துக்கான இன்விடேஷன் வரைக்கும் பிரிண்ட் பண்ணியாச்சு. இனி அது கண்டிப்பா நடந்தே தீரும்.
கல்யாணத்துக்கு இன்விடேஷன் பிரிண்ட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்களா? ஆமா, முடிவே பண்ணிட்டாங்க. நீங்க பயங்கரமானவங்க தான். அப்பா அம்மாவோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண நாங்க ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? அதை இப்ப சொல்ல மாட்டோம். சரி, இப்போ இந்த கல்யாணத்து மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு ஆன்ட்டி உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்களே யோசிச்சு பார்த்து என்ன விஷயம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு ஒண்ணும் புரியல, நீங்க சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியுமா? இந்த பார், ஸ்கிரிப்ட்ல இல்லாத எதுவும் சொல்லல. ஸ்கிரிப்ட்ல இல்லைன்னாலும் ஆக்ட்ரஸ் அவங்களோட விருப்பப்படி பார்த்தா ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. ஆண்டி சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதும் புருஷன் பொண்டாட்டி ஹனிமூன் போற விஷயம் இருக்கு, அது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு தான் ஹனிமூனுக்கு போவாங்க. இந்தியா இல்ல வெளிநாடு அப்படி எங்க வேணாலும் போவாங்க. கையில நிறைய பணம் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு பறந்து போயிடுவாங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் டாக்டர்ஸ் இல்ல, சோ கண்டிப்பா வெளிநாட்டுக்கு தான் போவாங்க. அப்பாவும் அம்மாவும் ஹனிமூனுக்கு போகும்போது உங்களை எங்க தனியா விட்டுட்டு போக முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நீங்களும் அவங்க கூட ஃப்ளைட்ல போயிட்டு வந்துருங்க. அது நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தானே? அதேதான். அப்பா அம்மா கூட ஹனிமூனுக்கு கூட போக பாக்கியம் இருக்கிற குழந்தைங்கிற பேரும் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்பவே அப்பா அம்மாவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேமிலி ட்ரிப்புக்கு நீங்க எங்க போலான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இது உங்க அப்பா அம்மா மூலமா உங்களுக்கு கிடைச்ச கோல்டன் சான்ஸ். அத மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர் ஐடியா, வா போலாம். ஆமா வா, இனிமே லேட் பண்ண வேணாம், நம்ம இப்பவே பிரசன்ட் பண்ணிடுவோம். வா. இங்க பார், இது நம்ம பாஸ் சொல்லாத விஷயம். பாஸ் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நடிக்கிறதுக்காக தானே நம்மள இங்க அனுப்பி வச்சாரு. அப்படி நடிக்கும் போது நல்ல ஆக்ட்ரஸ் எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடதான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டேன்னு சொல்லிடு. குழந்தைங்க ஹனிமூனுக்கு கூட வரேன்னு சொல்லும் போது அந்த 2 டாக்டர்ஸ்க்கும் அட்டாக்கே வந்துரும். பசங்க 2 பேரும் எங்க? அங்க இல்ல. அங்க இல்லையே. அப்புறம் எங்க போனாங்க? நாங்க இங்கதான் இருக்கோம். கொஞ்சம் குனிங்க. அம்மா நீங்களும் கிட்ட வாங்க. எதுக்கு இப்ப முத்தம் கொடுக்குறீங்க? இது அன்பான முத்தம். இது வேற ஒண்ணும் இல்ல, அப்பா அம்மாவை நல்லா மாட்டி விட்டுட்டாங்கல்ல, அந்த சந்தோஷம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன அது வேற விஷயம், சரிதானே மூ? பாலு, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. உட்காரு. அது என்னமோ உண்மைதான், 2 பேரும் எப்பவும் தீவிரமா திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. தேவிகா, நீயும் உட்காரு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, இவ இப்ப தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அது எதுக்கு? நீயும் அப்படிதான் ஆக போற. அதுக்கான எல்லா லட்சணமும் உன்கிட்ட இருக்கு. என்ன சொல்றாரு? ஒன்னும் புரியல. என்ன ஆக போறேன்? எனக்கு என்ன தெரியும்? ஆனா எனக்கு தெரியும். நான் சொல்லவா? சொல்லு அம்மு. அப்ப நான் சொல்லவா? தெரியும்னா சொல்லு. சும்மா டென்ஷன் ஆக்காம சொல்லு அம்மு. உட்கார சொல்லும் போது கூட உட்காந்து சாப்பிடலனா நீங்க அவங்க சர்வெண்ட் ஆயிருவீங்களா? அப்படி நீங்க சர்வெண்ட் இல்லைன்னா உட்காந்து சாப்பிடுங்க. செவன்ட் ஆகலான்னு முடிவே பண்ணிட்டியா? வா, வந்து உட்காரு. நீ ஏன் நினைச்சாலும் நீ சர்வெண்டா இருக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். இப்ப எல்லாரும் ஹாப்பி தானே? ஆமா. இன்னொரு சந்தோஷமான விஷயத்த நான் சொல்லவா? சொல்லு. நீங்க யாரும் யோசிக்காத ஒரு அட்டகாசமான விஷயம் இருக்கு. சுத்தி வளைக்காத, சொல்லு. சொல்லவா அம்மு? சொல்லுங்கண்ணா. நம்ம அப்பா அம்மாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்பா அம்மாவோட ஃபாரின் ட்ரிப் போலாம். அப்பா அம்மாவோட ட்ரிப்புக்கு நாங்களும் கூட வரலாம்ல? அந்த ட்ரிப்பில் நம்ம எல்லாரும் சேர்ந்து தூள் கிளப்பிடுவோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.